This video is brought to you by Noisy Box. Simple yet elegant. A perfect gift for your loved ones. To place orders, visit noisybox.com. வணக்கம் மணி சார், உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம். நான் சுதீர் ஸ்ரீனிவாசன், ஃபிலிம் கிரிட்டிக். நம்ம இப்போ ஒரு நாள் 2 நாளுக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம், ரிலீஸ் ஆக போகுது பொன்னியின் செல்வன். இந்த கதையை வந்து படம் ஆக்குவதே சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் உரையாடல்கள் நடந்துட்டு இருந்தது. நீங்களே ஒரு 20 வருஷம் முன்னாடியிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. Now that you have finished these films, so to speak, does it feel like an achievement, at least personally? Yeah, it feels satisfying. சந்தோஷமா இருந்தது. இன்ஃபேக்ட் இந்த படம் இவ்வளோ வித் ஆல் த டென்ஷன் அண்ட் ஆல் த டிஃபிகல்ட்டி, I was somewhere happy doing the film. ஒரு each day ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், சந்தோஷமாக தான் இருந்தது. அதுதான் ப்ரிடாமினன்ட். அதனால தான் ஐ திங்க் எல்லா ட்ரபிளையும் தாண்டி வர முடிஞ்சது. Must have been unusual, because I think most people would think that இத்தனை பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் ஒன்று சேர்த்து, அவங்க டேட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்த்து, யானைகள் குதிரைகள்னு இத்தனை விஷயம் பிளான் பண்ணும் பொழுது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறத விட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக அங்கே அதிகமாக இருந்திருக்கும். நார்மலாக அப்படி தான் இருந்திருக்கும். நார்மலாக தலையை பிச்சுட்டு இருப்போம். அந்த ஐ திங்க் இந்த படம் ஏதோ எனக்கே தெரியல, எண்டில் யோசிச்சு பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்தா வந்து எல்லா நாளும் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருந்தது. அது ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு பெரிய படம், இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய நாவல், அதனாலேயே வந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு இன்ட்ரெஸ்டோட வந்தாங்க. ஸோ இட் இஸ் நான் மட்டும் இல்லை, எல்லாரும் சேர்ந்து பண்ணதுனால்தான் இந்த இது. அண்ட் எல்லா கிரெடிட்டும் கல்கிக்கு போகணும். ரைட். அண்ட் ஐ ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் இதில் மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இன்வால்வ் ஆனதுனால ஓரளவுக்கு இவங்க எல்லாரையுமே ஒன்று சேர்க்கறது கொஞ்சம் சாத்தியம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். நீங்க அந்த ஒரு in that sense, is there a self realization that hey, I get that these people hold me in great esteem and that's probably, ஏன்னா இன்னொரு இயக்குனரால இவங்க எல்லாருமே காலையில 5 மணிக்கு அங்க தயார்படுத்தி முதல்ல என் ஷாட் இல்லை அப்படின்னாலும் அவங்க அங்க பொறுமையாக வெயிட் பண்ணி அது நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்னை பொறுத்தவரையில் எப்படி யோசிக்கிறேன்னா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து நல்ல ஒர்க் பண்ணவங்க தான் கீனாக இருக்காங்க, வந்து நல்ல லைட் ஷூட் பண்ணவங்க தான் கீனாக இருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்துல ரெடி ஆகி அந்த இடத்துல அப்போ நடக்கலைன்னா தான் அவங்க வந்து டிசல்யூஷன் ஆகிறாங்க. நெக்ஸ்ட் டைம் கூப்பிட்டா வர மாட்டாங்க. நம்ம பிளான் பண்ணி இஃப் தே நோ வி ஆர் எக்ஸிக்யூட்டிங், இங்கே வந்தால் நடக்கும் அந்த நேரத்துக்குன்னு நம்பிக்கை இருந்தால் தே ஆல் ஆஃப் தெம் வி வில்லிங் டு கம். ஸோ அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இதில் நான் இல்லை, இதில் கல்கியும் சேர்ந்து இருந்தார். ஐ திங்க் இந்த 70 வருஷமாக பொன்னியின் செல்வன்கிற ஒரு இது சேர்ந்துருந்தது. இது நிறைய பேர் எவ்வளவு தடவை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதில் வந்து இந்த அவங்களாம் வந்து ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனால வந்து அதுதான் ப்ராப்ளி மேட் இட் வெரி ஈஸி. அது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இது இருந்தது, அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எல்லா ஆர்டிஸ்ட்க்கு நடுவில், டெக்னீஷியன்ஸ்க்கு நடுவில். ஸோ இஃப் இது மிகப்பெரிய படமாக இருந்தாலும், மிகப்பெரிய ஸ்டார் காஸ்டாக இருந்தாலும் பண்ணும்போது அது அந்த கஷ்டம் தெரியல. ரைட். அதாவது அவங்க ஒரு விஷயத்துக்காக வராங்க, அது அங்கே நடக்காத போது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தே மே ஃபேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. இன்ட்ரெஸ்டிங்லி உங்கள் செட்ஸில் இருந்த ஒருத்தர்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சீன் எடுக்க முடியுமானே பல படங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கோம். பட் பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் பல நாட்களில் 2 சீன் 3 சீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் ஃபேசினேட்டிங்லி கன்வீனியண்ட்டாக எடுக்கிறது அப்படிங்கிறத விட நாங்கள் வந்து குரோனலாஜிக்கலாக பரவாயில்ல மாற்றி மாற்றி கூட எடுத்துக்கிட்டு இருந்தோம். அண்ட் இட் வாஸ் ஸ்டில் பாசிபிள் அப்படின்னாங்க. ஐ தாட் சரி உங்களை கொஞ்சம் இதை பற்றி எலாபரேட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, கன்வீனியன்ஸ் இல்லாமல் எடுக்க மாட்டோம். சென்ஸ் குரோனலாஜிக்கலாக போய் ப்ரொடக்ஷனுக்கு ப்ராப்ளம் கொடுத்து ப்ராக்டிகலிட்டிக்கு ப்ராப்ளம் கொடுத்தா இந்த மாதிரி பெரிய படம் பண்ண முடியாது. இட் ஹாஸ் டு பி எஃபிஷியண்ட்டாக தான் எடுத்தாகணும். ஒரு இடத்துக்கு போனோன்னா அதில் எவ்வளோ மேக்ஸிமம் கோஜென்ட்டாக ஷூட் பண்ண முடியுமோ அவ்வளோ கோஜென்ட்டாக ஷூட் பண்ணோம். ஒரு லொக்கேஷனுக்குள்ளே குரோனலாஜிக்கலாக போகலாம். பட் இங்கே ஒன்று பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு இங்கே திருப்பி வருதுங்கிறது வந்து வேஸ்ட். இது படத்தில் தெரியவே தெரியாது. இது வந்து ஒரு ஆர்டிஸ்டோட மைண்ட் செட்டை சரி பண்ணோம், அவ்வளோதான். அது வந்து உட்கார்ந்து பேசி படித்தா சரியாயிடும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி நடக்கலை. பட் டெஃபினட்டாக மோர் தென் 1 சீன் நடந்திருக்கும் நிறைய நாளைக்கு. ஏன்னா அது தேவைப்பட்டது. அண்டு ஓரளவுக்கு எல்லாரும் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க.
ஓரளவுக்கு நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணியிருந்தோம், நிறைய ரீடிங்ஸ் இங்கே பண்ணியிருந்தோம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு கம்ப்ளீட்டாக என்ன கெட்டப் என்னன்னு தெரியும். இத்தனைக்கும் ஈச் கேரக்டர் அது அவங்க ரெடி ஆகிறதுக்கு இந்த 10th centuryக்குள்ளே மாறுறதுக்கு அந்த காஸ்டியூம் போட்டு அந்த ஜுவல்லரி போட்டு அந்த மேக்கப் வந்து ஹேர் வந்து எல்லாம் பண்ணுறதுக்கே ஒரு 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால அவங்க எல்லாரும் ஒரு 2 hours முன்னாடி வந்து ரெடி ஆகி அண்ட் ஷூட்டிங் வில் ஸ்டார்ட். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பொறுப்பு ஷூட்டிங் எஃபிஷியண்ட்டாக ஷூட் பண்ணோம். இது வந்து இங்கேருந்து அங்கேருந்து அப்படின்னு 1000 ஆங்கிளில் கவர் பண்ண முடியாது. டிசைட் பண்ணி இதுதான் இப்படி தான் எடுக்க போகிறோம்னு டிசைட் பண்ணி அது ஷூட் பண்ணோன்னு தென் இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ரைட். வைல் வி ஆர் ஆன் த சப்ஜெக்ட் ஆஃப் காஸ்டிங், பல பேருடைய ஒரிஜினல் ஏஜஸ் புக்கில் இருக்கிறத விட இதில் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் பண்ணி காஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த படத்தில். அப்படின்னும் பொழுது அந்த ஒரு சாய்ஸ் வந்து உங்களை ரைட்டிங்கை சேஞ்ச் பண்ண வச்சு தான் இன் தட் சென்ஸ், பிகாஸ் suddenly you'll have to cater to the fact that they have more world view, அவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு. Yeah, Anna, this is a practical thing. I think it has happened all over the world. வந்து ஒரு படம் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்குது. அந்த பெரிய படம்னா அதுக்கு தேவைப்படுறது வந்து மச் லார்ஜர் ஸ்கேல். அண்ட் சம்டைம்ஸ் ஒன்லி த ஸ்டார்ஸ் கேன் பிரிங் யூ தட் ஸ்கேல். ஸோ வி ஹாவ் டு ஹிட் அ ப்ராக்டிக்கல் டெசிஷன் பிட்வீன் புக்கில் எழுதிருக்கிற எக்ஸாக்ட் இதை ஒட்டிக்கணுமா இல்லை ப்ராக்டிக்கலாக எங்கே வயா மீடியா கொண்டு வரணும்னா. இப்போ வந்து வி டோன்ட் ஹெசிடேட் வென் வி டேக்ஸ் ஸ்லைட்லி யங்கர் பர்சன் டு டூ அ ஓல்டர் ரோல். கமல் சார் வந்து நாயகன் பண்ணார்னா அந்த வயசானவங்க வி ஆர் ஏபிள் டு அக்செப்ட் இட் பிகாஸ் இட் இஸ் கன்வின்சிங்லி போர்ட்ரேட். அதே மாதிரி தான் இதுலேயும் நினைக்கிறேன். அதே மாதிரி அந்த ஸ்பிரிட் வந்து வில் பி த சேம் அஸ் இன் த புக். த எலிமெண்ட்ஸ் வில் பி த சேம். ஆனால் வந்து அதை வந்து நம்ம ஃபிசிக்கலாக போர்ட்ரே பண்ணுறது வித் சர்டன் மோர் மெச்சூரிட்டி, வித் சர்டன் மோர் விஷன் அண்ட் ஒரு எவால்வ்ட் வியூவோடு தான் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி 5 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸை வந்து நீங்கள் சுருக்கிருக்கீங்க 2 படத்தில். ஆஃப்கோர்ஸ் 2 படம்ங்கிறது ஒரு சர்டன் லிபர்ட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பட் இருந்தும் அடிக்கடி சொல்கிறது வந்து 10 பேஜ் 15 பேஜ் ஆகலாம், நான் 10 பேஜ் 1 பேஜ் ஆக்குறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இந்த சுருக்கிறது பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணீங்க ரைட்டிங் ப்ராசஸில், இதை கண்டென்ஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும்? ஹை பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியா இல்லை ஓவரால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி? இது ஒரு ஃபார்முலா கிடையாது. வந்து நமக்கு எது வந்து உயிர் நாடின்னு தோணுதோ, படத்தோட ஸ்பைன் எதுன்னு தோணுதோ அதை ஒட்டி தான் போக முடிஞ்சுது. அதுக்குள்ள வந்து வி ஸ்ட்ரக்சர் சினிமாக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்ம ஊரில் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது, செகண்ட் ஹாஃப் இருக்குது, இன்டர்வல் பாயிண்ட் இருக்குது, கிளைமேக்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரல் நெசசிட்டி பில்லர்ஸ் தட் வி ஹாவ் டு ஃபார்ம். ஸோ அதுவும் மனசில் வச்சுக்கணும். அண்ட் இதை வந்து யூ குட் ஹவ் மேட் இட் இன் எனி பார்ட். அவர் எழுதிருக்க அதே சாப்டர் டிவிஷனில் பண்ணியிருக்கலாம். வெப் சீரிஸ் மாதிரி இட் குட் ஹவ் கான் வெரி ஈஸிலி ஃபார் 5 seasons more. That's one possibility. Another possibility is this, to take the spine of it, அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு எஃபிஷியண்ட்டாக எவ்வளவு கோர்வையாக அந்த எசன்ஸை கொண்டு வர முடியும். எல்லா கதாபாத்திரத்தோட எசன்ஸ் தேவைப்படுது. ஐ திங்க் அது ஸ்ட்ராங்காக வந்துருச்சுன்னா வந்து இல்லாத இதெல்லாம் வந்து இதில் அந்த இருக்கிற சீன் ஷுட் கேப்சர் எவ்ரிதிங். ஒரு சீனில் கல்கி வந்து எலாபரேட்டாக எழுதியிருக்க ஒரு விஷயம் வந்து சில சமயம் ஒரு 2 ஷார்ட்டில் கன்வே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு அதை நம்ம அவேராக இருந்தால் போதும். அதுக்கு வேணுங்கிற ப்ரிப்பரேஷன் சீனுக்குள்ளே அதுக்கு வேணுங்கிற இடம் கொடுத்தோம்னா அதை கன்வே பண்ண ட்ரை பண்ணுவோம். ரைட். ஐ மீன் தட்ஸ் ஐம் ஷூர் இட்ஸ் ஈஸியர் செட் தென் டன். உங்களை அதாவது எவ்ரி ஆர்டிஸ்ட் ஒரு சர்டன் வருஷங்களுக்கு பிறகு யூஸ்வலாக ஒரு ஃபெமிலியர் பேட்டர்ன்ஸ்குள்ளே விட ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுள். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஸ்டேஜில் பேசும்பொழுது ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் பேசியிருந்தார் ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனராக ஃப்ரம் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் யுவர் செல்ஃப், நீங்கள் எந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேருந்து வெளியில் வர்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு ஒரு ஸ்டாக் எக்ஸ்பிரஷன் இருக்கு. அது என்னன்னா எப்படி எடுக்குதுன்னு தெரியாத ஒரு எக்ஸ்பிரஷன். தட் இஸ் மை டிஃபால்ட் செட்டிங். ஐ டோன்ட் நோ ஹவு டு ஷூட் த சீன். ஓகே. ஸோ ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராச். இது எவ்வளோ நான் நினச்சேன் முதல் படம் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த படத்தில் என்னை யாரும் தொட முடியாது, நான் எப்படி எடுக்கிறேன் பாருன்னு நினச்சேன். பட் அது நடக்கவே இல்லை. இன்னி வரைக்கும் வந்து புது சீன் வரும்போது இது எப்படி எடுக்கிறது, எந்த மாதிரி எடுக்கிறது,
இது எப்படி ஸ்டேஜ் பண்ணுறது, எப்படி வந்து கவர் பண்ணுறது, எங்கே கட் பண்ணுறது, எல்லாமே வந்து நான் ஃபார்மலாக கற்றுக்காததுனால இருக்கலாம். எல்லாம் வந்து எனக்கு முதல் ஷாட் வந்து இடத்துல வந்து விழுந்ததுன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக ஸ்டார்ட்ஸ் ஃபாலோயிங் இன்டு பிளேஸ். ஸோ எனக்கே தெரியாததுனால அவ்வளோ ஈஸியாக ஒரு இதுக்குள்ளே போய் விழலைன்னு நினைக்கிறேன். ஸோ இன் தட் சென்ஸ் யூர் ஆல்சோ டிஸ்கவரிங் யுவர் செல்ஃப் வித் ஈச் ப்ராஜெக்ட்ங்கிற மாதிரி இல்லையா? ஈச் சீன், நாட் ஈவன் ப்ராஜெக்ட், ஈச் சீன், ரைட், ஹோல்டிங் அ ப்ராஜெக்ட் டுகெதர் இன் ஒன்றது. ரைட் ரைட். நீங்கள் அஃப்கோர்ஸ் பல ஃபில்ம் மேக்கர்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்பட்டிருக்கீங்கன்றதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. குரோசாவை பற்றி நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. இந்த ஃபிலிமில் உங்களுக்கு வார் சீக்வன்சஸ் ஹேண்டில் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்கள் ஃபில்மோகிராஃபியில். அப்படின்னும் பொழுது லைக் வாஸ் தேர் a big temptation to pay tribute to some of these? It is there. 100%. It's something which I've grown, enjoyed, celebrated. So definitely it will be there in the film. Okay. I won't probe you any more than that. உங்க ஃபிலிம்க்குன்ற ஒரு பாணியை பற்றி பல பேர் அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க உங்கள் ஃபில்மோகிராஃபி பார்த்து. அதில் ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, அவருக்கு பெருசாக டைலாக்ஸில் ரொம்ப நீளமான வரிகள்லாம் வச்சு கம்யூனிகேட் பண்ணுறது அவர் விரும்ப மாட்டார். ஷோ டோன்ட் டெல்ல நம்புவாருன்ற மாதிரி. லைக் குட்டுக்கும் பேடுக்கும் இருக்கிற ஒரு சின்ன மொராலிட்டி டிஃப்ரென்ஸ் நாயகனில் காட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அந்த மாதிரியான ஒரு இயக்குனருக்கு வாஸ் இட் a challenge to pick இந்த மாதிரி ஒரு டென்ஸ் மெட்டீரியல், நீளமான வரிகள், ஒரு பியூர் தமிழ் பேஸ் பண்ண பெரிய பெரிய வசனங்கள், இதை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணலான்னு நினச்சிங்க? இன் தட் சென்ஸ் டிட் யூ ஹேவ் டு ரீடிஸ்கவர்? நம்ம பேசுகிற மாதிரி தான். இல்லை, அப்படி இல்லை. நான் இதுவும் வந்து வித்தியாசமாக நினைக்கல. ஓகே, இந்த சென்ஸ் எல்லாத்துலேயுமே சில சமயம் சில சீக்வன்சஸ் லெங்க்தியாக டைலாக் தேவைப்படும். அது ஏன் தேவைப்படுதுன்னா, கதை வந்து அங்கே ஒரு இடத்துல உட்காந்து அது வந்து ஒரு ஃபார்ம் எடுக்குது. அந்த ஃபார்ம்லேருந்து தான் மற்ற எல்லாம் போகணும். ஸோ அந்த உட்கார்ற இடம் தேவைப்படும். அதை வந்து எவ்வளோ அழுத்தமாக எவ்வளவு ஃபர்மாக சொல்ல முடியுமோ சொல்லணும். ஸோ அந்த மாதிரி, ஐ மீன், இஃப் ஐ டிடன்ட் நோ ஹவு டு ஷூட் தட் வந்து தென் ஐ ஷுட் பி மேக்கிங் ஃபிலிம்ஸ். இட் இஸ் நாட் தட். முடிஞ்ச வரை வந்து சினிமாங்கிற லாங்குவேஜை மேக்ஸிமம் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்ட் இதுலேயும் அப்படி தான். இதில் அனாவசியமாக லெங்க்தி டைலாக் இருக்காது. இதில் தமிழும் வந்து இட்ஸ் கிளாசிக்கல் தமிழ், பட் அலங்கார தமிழில், வராசக்தி மாதிரி அலங்கார தமிழில் இன்னும். ஆர் இவர் கல்கி சார் இது மாதிரியே வந்து அதில் அலங்காரம் கிடையாது கல்கி சாரில், பட் ஆனால் செந்தமிழ் இருக்கும், நீளமாக இருக்கும். ஸோ அதுவும் கிடையாது இல்லை. ஏன்னா அதில் தான் வந்து ஜெயமான் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் வந்து மேட் தமிழ் எழுதுறதெல்லாம் கிளாசிக்கல் தமிழ் தான், வடச்சொல் வேறு கிடையாது. பட் இருந்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக, ஈஸியாக, கன்வீனியண்ட்டாக வர ஸ்ட்ரக்சரில் இருந்தது. ஸோ அதனால அது மேடை நாடகம் மாதிரி ஆகாமல் ஒரு ரியல் கேரக்டர் மாதிரி போர்ட்ரே பண்ண முடிஞ்சது. புரியுது. அதாவது பலமுறை நீங்கள் கல்கி சாரை மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அண்ட் அந்த புக்கோடைய அடாப்டேஷன்றதுனால இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு, அதாவது நீங்கள் தமிழை பற்றி இப்போ தான் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு தேங்க் யூ. ஒரு நாவலை அடாப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிகாஸ் ஐ ஃபீல் லைக் இட்ஸ் இன்க்ரீஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் ரீடிங் ஒன்ஸ் அகேன். பல பேர் வந்து அவசரமாக இந்த புக்கை ஆடியோ கேட்டுட்டு இருக்காங்க, படிக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பர்சனல் கொஸ்டின் கேட்கலாம்னு நினச்சேன். உங்களை படிக்கிறதுக்கான நேரம் உங்களால் ஒதுக்க முடியுதா? நீங்கள் கடைசியாக படித்தது, உங்களை ரசித்தது நீங்கள் என்ன புக்குன்னு ஏதாவது சொல்லுங்க. நிறைய ஐ மீன் 2 படத்துக்கு நடுவில் டெஃபினட்டாக படிக்க முடியும். ஓகே, அப்போ தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இந்த இதில் வந்து லாக்டவுன் வந்தது, அப்போது நிறையா படிக்க முடிஞ்சது. ஜெயமும் இன்னொரு 100 கதை எழுதியிருந்தார். நீங்கள் படிச்சிருக்கீங்களா தெரியல. ரைட். எவ்ரிடே 1 ஷார்ட் ஸ்டோரி எழுதியிருந்தார், ஆல் பிரில்லியன்ட். ஸோ அந்த மாதிரி கேப் இருக்கும்போது we tend to read. ரைட். அதாவது ஒன் ஆஃப் த திங்ஸ் நம்ம கொஞ்சம் ஐ வாண்ட் டேக் ஸ்லைட்லி ஏர்லியர், இந்த டுவாலஜி இது ஒரு 2 ஃபில்மாக எடுத்திருக்கோம். அண்ட் சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது நம்ம ஃபிலிமில், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டுவாலஜி அப்படின்னாலே இந்த ஸ்ட்ரக்சரில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படத்தோடைய ஒரு எண்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமாகுது. எப்படி முடிக்குது, இது ஒரு கிளிஃப் ஹேங்கரா இல்லை ஒரு ப்ராப்பர் ரெசல்யூஷன் கொடுக்குறோமா? எஸ்பெஷலி பிகாஸ் ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி 2 ஃபில்ம் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வர்றதுனால சிலது கரெக்டாக ஹேண்டில் பண்ணது, சிலதால் முடியல. வை கட்டப்பாக்கில் பாகுபலின்ற ஒரு கொஸ்டினை வச்சு சில படங்கள் முடிக்கப்படுது. நீங்கள் ஒரு ஆர்கானிக்காக ஒரு ஹாஃப்வே பாயிண்ட்டை நீங்கள் சந்திச்சிங்களா இந்த வால்யூம்ஸில்? இல்லை டிட் யூ ஹேவ் டு கிரியேட் ஒன் ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் ஃபார் தட்? அப்படி இல்லை. நான் என்ன நம்புறேன்னா வந்து இட் ஹேஸ் டு பி ஆர்கானிக். இது வந்து இதுக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் ஃபிட் கொண்டு வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இது வந்து முடிஞ்ச வரை அது கதை சொல்கிறது வந்து இயல்பாக இருக்கணும். அதில் ஒரு
ஒரு கட்டத்தில் ஒரு உச்சத்தில் வந்து நம்ம நிறுத்தி போக முடியும். இது மட்டும் பார்த்தா ஒரு முழுமை வேணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த அளவுக்கு கதை கொண்டு போய் அது கரெக்டாக ஃபினிஷ் ஆச்சுன்னா தென் ஐ திங்க் த ஜாப் இஸ் டன். ரைட். ஸோ அது இது வரைக்கும் பார்த்தது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு வந்து அடுத்தது என்ன நடக்க போகுதுங்கிறதுல இன்னும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரணும். இந்த 2.25 மணி நேரம் எனக்கு கொடுத்துருக்காங்க, இதில் கன்வின்ஸ் பண்ணாமல் நான் கடைசி 2 நிமிஷத்தில் கன்வின்ஸ் பண்ண பார்த்தா எப்படி? ரைட், ஓகே, ஃபேர் எனஃப். நீங்கள் ஐ மீன் யூ பின் நோன் டு கான்டெம்பரரைஸ் மித்தாலஜி, கர்ணன் கதையாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும். ஸோ இன் தட் சென்ஸ் பொன்னியின் செல்வன் வந்து பண்ணணும்னு நினச்சிட்டு அந்த வருடங்கள் நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்கும்பொழுது பேசாமல் என்னுடைய பாணியில் இதை கான்டெம்பரைஸ் பண்ணிட்டா என்னன்ற ஒரு டெம்டேஷன் என்னைக்காவது இருந்துச்சு அவங்களுக்கு? அது பண்ண முடியாது. இது வந்து இட்ஸ் சச் அ டென்ஸ், இவ்வளவு கேரக்டர் இருக்கிறது, இவ்வளவு அழகு இருக்கிறது. ஸோ இது பண்ணாம விட்டது வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு விஷயம். இது வந்து இதுக்கு ஐ திங்க் விட்டு வச்சது இவ்வளவுனால எல்லாரும் விட்டு வச்சது எங்களுக்காக நினைக்கிறேன். செக்கச்சவந்த வானம் பத்தி பேசணும்னு நினைச்சேன். ப்ராபப்ளி ஒரு சின்ன ஒரு கன்சீட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைச்சேன். அதுலயும் சக்சஷன் பொறுத்த ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, பல ஈகோஸ் வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன் தட் சென்ஸ் அதுக்கும் இந்த ப்ராஜெக்டும் ஆப்வியஸ்லி நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். பட் இன் தட் எமோஷனல் சென்ஸ் எப்படி இது ஒரு வித்தியாசமான வாட் இஸ் a big டிபார்ச்சராக பார்க்குறீங்க? கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்னு தோணுது. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் சோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம ராஜராஜ சோழனோட இது கல்கி கண்டுபிடிச்ச ஒரு கதை, அதுக்குள்ள அதுலேருந்து வருது. ஸோ இது வந்து அது வழியாக வருது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து அவுரங்கசீப்போட கதை. அது எப்படி அவுரங்கசீப் வந்து அவருக்கு ஒரு ஃபாதருக்கு ஒரு பிரதருக்கு நடுவில் கிட்டத்தட்ட அதோட கண்டெம்பரரி வெர்ஷன் தான் செக்கச்சவந்த வானம். ஸோ அதோட ரூட் வந்து தட் வாஸ் தேர், தட் பொசிஷன் ஆஃப் ஈச் ஒன். இங்கே வந்து அது இல்லை. இங்கே இட்ஸ் கம்ப்ளீட்லி it's much larger. It's nobility, it is sacrifice, it is vision. This is a much larger, much more philosophical. This isn't about a bunch of petty people looking for one thing endra madri. It is much more larger. This is it's somewhere rooted deep in our culture, and it is shows us how tomorrow came about. இல்லை, இது ராஜராஜன் பார்க்கும்போது அவர் எந்த பார்வை பார்த்தாலும் சம்வேர் இன் ஹிஸ் மைண்ட் சம்திங் இஸ் இட் கோஸ் இன் டு ஹிஸ் மைண்ட். அதனால தான் அவர் அந்த மாதிரி பின்னாடி யோசிக்க முடிஞ்சுது. ஸோ அவரோட பிஹேவியர், அவரோட அவர் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை எல்லாமே வந்து நமக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியணும். பின்னாடி வந்து இவர் தான் ராஜராஜனா இருந்தாருங்கிறது அந்த கனெக்ஷன் ஆப்வியஸா சொல்லாம, பட் we should have that. Right. As a filmmaker, is it a big relief for you that source material னு ஒன்னு இருக்கு, அப்பாடா உட்கார்ந்து புதுசா ஒன்னத்தை உருவாக்க வேணாம், so much focus on writing தேவை? Does it liberate you as a... No, it is a big gift, to have more than anything, to have etched out இவ்வளவு கேரக்டர், இவ்வளவு கதாபாத்திரம் வந்து ரொம்ப தெளிவா வந்து ரொம்ப அழகா ஆழமா எழுதி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இருக்கிறது பிளாட் தான். பிளாட்ல வந்து யூ மைட் ஹாவ் டு சுருக்கும் போது, இல்லை வந்து அதை வந்து கிளீன் பண்ணும்போது சில மாற்றங்கள் வரும், அது பிளாட்ல. ஆனால் கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்தது வந்து இட்ஸ் அமேசிங் கிஃப்ட். ஒரு ட்ரிக்கி விஷயம் பற்றி பேசலாம்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு படங்கள் பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த மாதிரி கேள்விகள்லாம் டுடே மோர் தென் எவர் ஐ திங்க் பீப்புள் ஆர் மோர் கான்ஷியஸ் ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஆன் சொசைட்டி. ஒரு காஸ்ட்டை எப்படி காமிக்கிறாங்க, இந்த மாதிரி கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது ஒரு பீரியட் செட்டிங்கில் நடந்த அந்த காலத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நான் ஃபெய்த்ஃபுல்லாக காமிக்கணும், இருந்தும் அது சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு சமுதாயத்தில் உருவாகாத அளவுக்கு நான் காமிக்கணும். அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் நீங்கள் சந்திச்சிங்களா? இல்லை, அது ரொம்ப நம்ம சிக்கல் வருது எதில் வேணால் வரலாம். நம்ம சின்ன பாயிண்ட், சின்ன 4 பேர் சொல்கிறது கூட இன்னைக்கு ரொம்ப ஐ மீன் பிகாஸ் இட் இஸ் அ சோஷியல் மீடியா இட் பிகம்ஸ் லவுட். பட் ஐ திங்க் யூ ஹாவ் ட்ரஸ்ட் இன் யுவர் ஃபிலிம், ட்ரஸ்ட் இன் கல்கிஸ் நாவல். அது வந்து எழுதினதோட நோக்கம், அதோட சென்று அடைஞ்ச இடம் எல்லாமே ஒரு ஜெனுவின்னஸ்லேருந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அதுதான் எங்களுக்கு பேஸு. ஸோ அந்த பேஸ்லேருந்து தான் நாங்கள் வரோம். ஸோ அந்த பேஸுக்கு வந்து வச்சுக்கிட்டு ஹிஸ்ட்ரி இந்த சைடு இருக்குது, இதுவும் இங்கே இருக்குது, இதை வந்து ஜெனுவினாக சொல்ல பார்த்துருக்கோம். இதுதான் முக்கியம். ஐ திங்க் இது தவிர நம்ம எல்லாத்தையும் பூசி நான் கமிட்டலாக எல்லாம் பண்ண வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் ட்ரூ. ஐ திங்க்
99% of the people are broad-minded, are open to everything that is happening in our society. I think the period அதான் அழகு. இந்த 10th centuryல where the Buddhist சமணர்கள் Hindus, Kshatriyas எல்லாம் சேர்ந்து ராஜராஜ சோழன் is gifted for all this, for the Buddhist Nagapattinam இதுக்கு Buddhist templeக்கு he is donated, he built a lot of them, he supported a lot. So it was something where between different cultures, between different economic group, it's really a golden period. That is a really a golden period. நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோம்னா அந்த பீரியட்னால தான். ஸோ அதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். எனக்கு படங்களை நான் ரொம்ப ரசிக்கிற ஒரு விஷயம், ஒரு எமோஷனல் டெப்த் இன் மெனி ஆஃப் த ஃபிலிம்ஸ். பீரியட் ஃபிலிம்ஸ் அப்படின்னாலே டியூ சி தட் தேர் இஸ் அ மைனர் ப்ராப்ளம் ஆஃப் கிராண்டியர் எக்ஸ்பெக்டேஷன். எதுக்குன்னா இன்னைக்கு பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரப்பளவு காமிக்கிறதுலையோ இல்ல ஒரு ஆஸ்டன்டேஷன்லயோ அதுல ஒரு ஆப்புலன்ஸ், அதுல ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு ஃபோக்கஸும் இருக்கு. நீங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அகைன் பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் தோஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் வெரி மச் தேர். நீங்க எப்படி அதை டேக்கிள் பண்ணிருக்கீங்க? நாங்க எனக்கு இந்த கிராண்டியர் ஃபார் கிராண்டியர் சேக்ல நம்பிக்கை இல்லை. ஒரு 300 ஜீப்பு ஓடி வரணுங்கிறதுல ஐ டோன்ட் பிலீவ். தட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. ஐ திங்க் அவர் எழுதிருக்கிறதுலேயே அது இருக்கு. அவர் சொன்ன களம் எல்லாமே அந்த கிராண்டியர் இருக்கு. ஸோ அதை தாண்டி நாங்கள் எக்ஸ்ட்ராவா ஒரு பிட்டு கூட எடுக்கல கிராண்டியருக்காக. அது கிராண்டியருங்கிற ஒன்று வார்த்தையை இன்னும் எடுக்கும்போது நாங்கள் நினைக்கல. கதை சொல்ல வந்தோம். இந்த கதைக்கு இந்த இடத்துக்கு எவ்வளவு என்ன காட்ட வேண்டுமோ அது காட்டணும்னு நினைச்சோம். ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலாக இது மற்ற படம் எப்படி பண்ணியிருப்பேனோ அதே தான் பண்ணியிருக்கேன். இது ஆனால் ஆட்டோமேட்டிக்காக த ஸ்கேல் இஸ் பிக் பிகாஸ் இட் டீல்ஸ் வித் தட் அந்த மாதிரி சப்ஜெக்ட். இட் ஹேஸ் வார், இட் ஹேஸ் sea battle, எல்லாம் it has everything. It has scale of forts and palaces and things like that. But அதே சமயத்தில் இதில் இருக்கிற அந்த relationships are intimate. The conflicts and this one would be மற்ற என்ன படத்தில் எவ்வளவு டெலிகேட்டாக இருந்ததோ அந்த அளவுக்கு இதுலேயும் இருக்கும். ரைட். ஆஸ் மை பெனல்டிமேட் கொஸ்டின், இந்த செட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக சொன்னீங்க, இந்த கதை எங்கே நடக்குது அப்படிங்கிறது. அந்த செட்டிங்கில் ஃபோன்ஸ் டெக்னாலஜிலாம் இல்லாதது ஒரு பெரிய ரிலீஃபாக பார்க்குறீங்களா ஸ்டோரி டெல்லர்ஸ்க்கு? பிகாஸ் ஐ கீப் ஹியரிங் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் ஆஃபன் டாக் அபவுட் ஐயோ எல்லாமே எல்லாருக்குமே உடனடியாக தெரியறதுல என்ன மிஸ்ட்ரி இருக்குது. இங்கே ஒருத்தன் ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணணும்னா ஹி ஹஸ் டு எம்பார்க் ஆன் an adventure to do that அப்படிங்கிற அது ஸ்டோரி டெல்லிங்கில் சொல்கிறீங்களா? ஆமாம். இல்லை அது தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் திஸ் என்டையர். இந்த எஸ்பெஷலாக பொன்னியின் செல்வன் தான் ஒரு குதிரையில ஒரு வீரன் ஒரு ஓலையோட போறாங்கிறது அந்த அழகே தனி. ஸோ அது இட்ஸ் அன் இம்ப்ரிண்டட் இன் திஸ் ஒன். ஸோ தட் பியூட்டி இஸ் ரியலி சம்திங். ரைட். ஆஸ் மை ஃபைனல் கொஸ்டின், அஃப்கோர்ஸ் நம்ம ஆரம்பிக்கும் போது பேசின மாதிரி பல பேர் அவசர அவசரமாக படிக்கிறாங்க, சின்ன சின்ன நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்கிறாங்க, வாட் யூ ஷுட் நோ பிஃபோர் யூ வாட்ச் திஸ் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டோரிஸ்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆஸ் த பர்சன் ஹூஸ் டிரெக்டட் தீஸ் 2 films, மக்களுக்கு இது தெரிஞ்சே ஆகணும் இந்த படம் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அவசியம் இருப்பதா நீங்க பாக்குறீங்களா? இன் கேஸ் பீப்புள் ஆர் oblivious to the material. தேவையில்லை. ஐ திங்க் இந்த படம் அவங்களுக்கு அந்த பீரியட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு நான் வில் பி வெரி ஹாப்பி. இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்க ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. இது புக்கை படிக்கிறாங்களோ இல்லை சோழ பீரியடை பற்றி படிக்கிறாங்களோ, தென் both those will be a big boost for us. Mani sir, I rarely get a chance to speak with you. So I am going to ask you just one final question. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுது, ஆல்மோஸ்ட் லுக்கிங் பேக் ஆன் பீப்புள்ஸ் ஃபில்மோகிராஃபி, பீப்புள் ஆல்வேஸ் ஃபீல் லைக் திஸ் வாஸ் மை ட்ரீம் ப்ராஜெக்ட், திஸ் வாஸ் மை மேக்னம் ஆப்பர்ஸ்னு டிஃபைன் பண்ணிக்கிற ஒரு டெம்டேஷன் இருக்கும். நீங்க பொன்னியின் செல்வனை அப்படி பார்க்குறீங்களா இன் யுவர் ஃபில்மோகிராஃபி? இஸ் திஸ் த ஒன்? No, it is a dream project for me, no doubt, because I've dreamt of making it decades ago. So it has been there. And so I put in everything that I put into a small film also. It is not, it is a dream project. அதுக்காக மற்ற எல்லாம் பண்ணாதெல்லாம் இல்லை. இதுக்கு என்ன டிமாண்ட் பண்ணிதோ அது முடிஞ்சவரை நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் இல்லை, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். ஸோ as a thought, as a desire, this is a dream project. In terms of effort, it is as important as any other film that I've done.
மணி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கான்வர்சேஷன். அண்ட் உங்களுடைய ட்ரீம் ரியலைஸ் ஆகிருக்கு, அதுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு ஐ விஷ் யூ தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபுட். ஓகே. Yes, thank you. கலைப்புலி எஸ் தானு வழங்கும் செல்வராகவன் தனுஷ் கூட்டணியில் நானே வருவேன் இன்று முதல் உலகமெங்கும்.